வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ்.மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மாம்பழ லட்டு எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாம்பழ லட்டு செய்கிறதுக்காக 1 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்குறேங்க. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மாம்பழ லட்டு செய்கிறதுக்கு ஒரு மாம்பழத்தை அரிஞ்சு அதில் இருக்கிற சதைப்பகுதியில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்குங்க. மாம்பழத்தை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. கடாயில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானதும் அரைச்சி வச்சிருக்கிற ரவையை அதில் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நல்லா மணம் வர்ற வரைக்கும் ரவை வறுத்தாச்சுங்க. அது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் மாம்பழ விழுது சேர்த்துருக்குறேங்க. இதோட 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாங்க. கண்டென்ஸ்டு மில்க் வந்து கடையில் வாங்கினது இல்லைங்க, ஹோம்மேடு தான். அது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் அந்த வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட சூடான பால் 1/4 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் இதை வந்து நம்ம லட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிக்குங்க.
கலருக்காக நான் பிஸ்தா பருப்பு சேர்த்திருக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்குங்க. மாம்பழ மணத்தோட சுவையான மாம்பழ லட்டு தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. 15 நிமிடம் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உணவோடு மகிழ்ச்சியையும் சமையுங்கள். நன்றி.